என்னையா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. பசியிலேன்னு போய் சொல்லு. இன்டர்வியூ நடக்கிற கம்பெனி தானே? தேங்க்யூ. இன்டர்வியூ நல்ல அம்சமா தான் இருக்கு. ஹலோ, என்னையா? ஆமா, உங்களை தான். சாரி கேர்ள்ஸ், அதேமா நான் செலக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போலாமே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் நின்னுக்கிறேன். என்ன மரியாதை? பேர் என்ன? என் பேரு பா வாஞ்சிநாதன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பா பாவா பாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க சார். ரெண்டு பேரும் பாவா பாவா கூப்பிட்டு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு? நல்லாவே. தேங்க்யூ சார். உன் சொந்த ஊரு? மிஸ்டர் கோவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் பாவா ஃப்ரம் கோவா. பாவா ஃப்ரம் கோவா சார். இந்த கம்பெனியை பத்தியும் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த கம்பெனியை பத்தி நான் ரொம்ப பிரமாதமா கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா உங்களை பத்தி தான் இது வரைக்கும் ஒண்ணு கேள்விப்படல சார். படுவ சார், நான் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கி இருக்கேன் சார் வேலைக்காக. ஆனா உங்களை மாதிரி இவ்வளவு மரியாதையாகவும் ஒரு பெத்த பாசத்தோடையும் என்ன யாருமே நடத்தின்றல சார். ஒரு பெரிய கம்பெனில நீங்க ஒரு பெரிய ஆளு சார். இதை கேட்கறது என் பொண்டாட்டி. கவலைப்படாதீங்க சார், நல்லவங்களை தான் ஆண்டவன் எப்போதும் சோதிப்பான். அவங்க ஆத்மா நிச்சயமா சாந்தி அடைங்க சார். அடச்சி, இங்க இல்லையான்னு சொன்னேன். சாரி சார். என்ன கையில குப்பை? குப்பை இல்ல சார், அவ்வளவு சர்டிபிகேட் 3ஆம் கிளாஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். 2 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆமா சார். இப்போ உன சில முக்கியமான கேள்விகளை கேட்க போறேன். நீ உண்மையை சொல்லு. அதை வச்சுதான் நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். கேளுங்க சார். தினம் நீ என்ன டிஃபன் சாப்பிடுற? டிஃபனா சார்? மசால் வடை சார். மசால் வடை? கைய கூட. அதேதான் நானும் சாப்பிடுறேன். அநேகமா நாம ஒத்து போடுவோம்னு நினைக்கிறேன். இந்த குளிர் காலத்துல வாரத்துல நீ எத்தனை நாள் குளிக்கிற? வாரத்துக்கு மொத்தம் 7 நாள் சார். அநேகமா 3 நாள் நான் முழுகிடுவேன் சார். வெரி குட். இந்த குளிர் காலத்துல இப்படி தண்ணியை சேவ் பண்ணாதான் கோடை காலத்துல குடிக்கவாவது நமக்கு தண்ணி கிடைக்கும். கரெக்ட் சார். இந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார்? என்ன பொறுத்த வரைக்கும் வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் நான் குளிக்கிறேன். எனிவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும்ல? வேலையா? அது உன் தலையெழுத்து. என்ன கேட்டா பின்ன யார கேட்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி வருவான், அவனை கேளு. அப்போ நீங்க? நான் இந்த கம்பெனி அக்கௌண்டன்ட். அப்பப்போ ஏதோ கணக்கு வழக்கு எழுதிட்டு இருப்பேன். முதலாளி இல்லாத நேரம் பார்த்து ஏசிய தட்டி விட்டு ஜில்லுன்னு ஜாலியா உட்காந்துருப்பேன். இன்னைக்கு பொழுது போல உன்னை பார்த்துட்டேன், கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன் சார், உங்களுக்கு பொழுது போலன்னு அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீயாவது கிடைச்சி இந்த ஆபீஸ்ல ஒரு பையன் அண்ட மாட்டேங்கிறான். முடியாட்டைய. வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சா ஆபீஸ்காரன் என்ன உன் பொண்டாட்டியே ஒன்னு அண்ட மாட்டாயா? கெட்ட வாட. நீங்க இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? ஆமா. ஏன் உங்களுக்கு பொழுது போகலையா?
நீங்க இந்த ஆபீஸ்ல என்ன கிளார்க்கா இல்ல டைப்பிஸ்டா? இந்த பாருங்க, இந்த ஆபீஸ்ல நீங்க ஆபீஸ் நடத்துறீங்களா இல்ல அரட்டை கச்சேரி நடத்துறீங்களான்னு கேக்குறேன். இப்படி யாரும் பேசக்கூடாது. கொண்டு விடுவோம் கொண்டு. ஏதாவது பேச்சு கொடுத்தா கண்ணா அப்படின்னு பிராண்டி விடுவேன். காலையில ஒரு அபத்துக்கணும். ஆமா, நீங்க எல்லாம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல கொடுத்து நடத்த கூடாது. ஏன் வேலைக்கு வரீங்க? இருக்கிறதே 2 போஸ்ட், நீங்களே 5 பேர் இருக்கீங்க. எப்படி கிடைக்கும்? 10 இன்னும் வேலை வரும். நிறைய பார்த்தா நவாச்சா என்னமோ நிறைய பார்த்தா வேலை கொடுக்குற மாதிரி. கண்மணி, நீங்க இந்த ஆளு ஏற்கனவே தெரியுமா? உன் பின்னால ஒரு கோஷ்டியே வந்து போல இருக்கு. நீங்க இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? வாட்? இன்டர்வியூ கொடுக்க போறதே நான் தான். ஐ அம் தி பாஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. பாஸ்? அடேப்பா, எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீங்க பாஸா? நான் எப்படி இருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, நீ ஊர்ல இருந்து எப்போ வந்த? நான் ஊருக்கே போகலையே. ஊர்ல இல்ல, வந்து கொஞ்சம் வந்து ஆச்சு. இப்ப எங்க தங்கி இருக்க? எனக்கு சொந்தக்காரங்க வீட்டுதான். எக்ஸ்கியூஸ் மீ. கமான் கமான் கமான், கூப்பிடறான்ல மிஸ்டர். தேவைப்பட்டா கூப்பிடுவோம். போய் உட்காருங்க. கமிட் சார். உன்னை பார்த்ததும் எவ்வளவோ பேசணும் போல தோணுது. ஆனா என்ன பேசணும்னு தெரியல. நினைச்சு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண. சார், ஓகே, தேங்க்யூ. சார், சேல்ஸ் மேனேஜருக்கா இல்ல ஆபீஸ் மேனேஜருக்கா? சேல்ஸ் வேண்டாம், ஆபீஸ் மேனேஜர் போஸ்டுக்கே போடு. ஓகே சார். ஓகே கண்மணி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய போஸ்டா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டிதான் புதுசா ஒரிஜினலா ஏதாவது பண்ணுவ. இந்த 5 வருஷம் 10 வருஷம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பழைய குப்பையை கலருவாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யூ டோன்ட் வரி, நான்சி will help you. என்ன நான்சி? கண்டிப்பா சார். பை தி வே, நம்ம சைமன் கூட இங்க தான் ஒர்க் பண்றான். ஐ சீ. அவனோட ஹெல்ப்பா இருப்பான். தேங்க்யூ. அப்புறம் என்ன, நாளையில இருந்து யூஸ் பண்ண வந்துடுறது. ஓகே கண்ணன். ஐ மீன் சார். கமான் கண்மணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரது? கெட் அப். ஏய், நீ எப்படிங்க வந்த? சார், என் பேர் பாவா. ஐ அம் ஃப்ரம் கோவா. சார், ஆபீஸ் மேனேஜர் போஸ்ட் தான் அந்த பெண்மணிக்கு கொடுத்தீங்க. அட்லீஸ்ட் சேல்ஸ் மேனேஜர் போஸ்டாவது இந்த ஆண்மணிக்கு கொடுங்க சார். என்ன பத்தி நான் அதிகமா சொல்லக்கூடாது. ரொம்ப சுருக்கமா சொன்னா, மொட்டை தலையனுக்கு சீப்பு விற்பேன் சார். பல்லே இல்லாதவனுக்கு டூத் பிரஷ் விற்பேன் சார். அவ்வளவு அனுபவசாலி சார் நான். சேல்ஸுக்கு நீ சரியான ஆள் தான். எஸ் சார். ஓகே, கம் டுமாரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த ஆபீஸுக்கு உண்மையிலேயே நீங்க முதலாளி தானா? ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா முதலாளி. தேங்க்யூ சார். பாய். அத்தே, அத்தே, அப்பா, அப்பா. என்னம்மா? அத்தே, எனக்கு வேலை கிடைச்சது அத்தே. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் அந்த மதமாயினோட கருணாதாமா. ஏமா, அந்த கம்பெனி எங்க இருக்கு? ரொம்ப தூரமா? இல்லப்பா, மவுண்ட் ரோட்ல தான் இருக்கு. அப்படியா? பஸ்ல போடுங்க. அக்கா, அக்கா. அடிக்கண்ணே, அடிமா, சரி. அழக்கூடாதுமா, அம்மாக்கு வேலை கிடைச்சிருக்குமா? ராஜி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. முதல்ல உனக்கு தான் ஸ்வீட் கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, உங்களுக்கு வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போய் போக்கு. ரொம்ப குண்டாயிட்டு தெரியுமா? இட்லி வாடாங்க. அம்மா, இன்னைக்கு எல்லாரும் சினிமா போறோம், ரெடியா இருங்க. ஏய், நீ என்ன? என்னடி இது? சாமியார் மாதிரி தாடியை வச்சுட்டு மூடியா இருந்தா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கானே. அதானே. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கலா, டாக்டர் வர சொல்லுமா? நீங்க சும்மா இருங்க அத்தை. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் தான். சரி வாங்க அத்தா, சினிமா போலாம். மாமா நீங்களும் வாங்க மாமா. எனக்கு என்னம்மா, நான் இப்படியே பரப்பிட்டு வந்துடலாம்.
நீங்க போய் மேக்கப் போட்டு வாங்க. வட ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டா சரிதான். நீ மேக்கப் போட்டு வாடா. நீங்க போங்க மாமா, எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. See you.